ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கினோம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பருப்புலலாம் வேக வைக்கும் போது கூட போடுறதுக்கு பிச்சு பிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இதை மாதிரி நான் பண்ணியிருக்கிற இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அந்த கட்டி பெருங்காயத்தை இப்போ நான் இந்த தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படி பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கரண்டியை வச்சே கட்டி அதை எப்படி கொத்து பரோட்டாவுக்கு கொத்துன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்து வெட்டிடணும். தவாவில் வச்சே சூட்டோட அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது நமக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல எளிய முறை பின்பற்றுங்க ப்ளீஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்.